எப்போ வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்து கன்னியாகுமரியை தாண்டி வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் வர ஆரம்பிச்சு? ஃப்ரெஞ்சில் உள்ள நம்ம இலங்கை வாழ் தமிழர் மக்கள் வந்து அவங்களுமே சபரிமலை போகும்போது இங்கே வந்து ட்ரிவாண்டத்தில் வந்து அங்கேருந்து ட்ரெயின் ஏறி நம்ம கடைக்கு ஸ்பெஷலாட்டு வந்து அவங்க போனாங்க. ஸோ என்ன மாதிரியான நெகட்டிவ் ஃபீட்பேக் எல்லாம் வந்துச்சு? நெகட்டிவ் ஃபீட்பேக்னாலே நம்ம ஊரில் உள்ள ஸ்லாங்கில் பேசுகிறது தான் ஃபஸ்ட்டு சொன்னாங்க. என்னென்னா நார்மல் நம்ம ஷெட்யூல்லாட்டு பேசணும், நம்ம கோபிநாத் மாதிரி நம்ம பேசணும்னு நினைக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அந்த மொபைலில் எடுத்து ரெக்கார்ட் பண்ணும்போது எப்படி, என்ன மைண்டில் என்ன ஓடிச்சு உங்களுக்கு? செம ஜாலியாக இருக்கும் நம்மளே நம்ம பார்க்குது. ஸோ உங்களுக்கு வீட்டில் எத்தனை சிஓ? ஒரு சிஓவா இல்லை அம்மா ஒரு சிஓ, ஒய்ஃப் சிஓ அப்படின்னு சொல்லலாமா? ரெண்டுமே ரெண்டு கண்கள். ஆம்பிஷன் இப்பனால கண்டிப்பாக ஏதாவது எமோஷனல் ஸ்டோரி இருக்கா? ஏன் உங்களை அதை உந்தி தள்ளிட்டே இருக்கு இன்னும்? கண்டிப்பாக நம்ம தனியாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய டைமிங்லேயே எல்லாரும் சொன்னது எப்படியும் ஃபெயிலியர் ஆயிடுவாங்க, ரன் பண்ண முடியாது. ஹாய், வெல்கம் டு த போல்ட் மூவ் பாட்காஸ்ட். ஸோ இந்த பாட்காஸ்ட் சீரீஸில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், we are going to talk to real entrepreneurs who scale their business through systems, technology and marketing. ஒவ்வொரு தங்கத்துக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்குது. அந்த கதையில் வந்து ஒரு துணிச்சல் இருக்குது, வேர்வை இருக்குது, மிகப்பெரிய ஒரு உழைப்பு இருக்குது. ஸோ அந்த தங்கத்தை பற்றின ஒரு கதையை தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ we are very happy to welcome Mr. விக்னேஷ் கண்ணன், ஃபவுண்டர் ஆஃப் எலைட் கேபி ஜுவல்லர்ஸ். ஸோ அவங்களோட பிஸ்னஸ் வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் சின்ன ஒரு பகுதியில் இருந்த ஒரு பிஸ்னஸ் இந்தியா ஃபுல்லாகவுமே வந்து இன்னைக்கு விரிவுபடுத்தியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டோரி பற்றி, அது எப்படி பாசிபிள் அப்படி ஆச்சு அப்படிங்கிற அந்த ஸ்டோரியை பற்றி தான் நம்ம இன்னைக்கு அதை பேச போகிறோம். ஸோ ப்ரைமர்லி எப்படி டெக்னாலஜி, மார்க்கெட்டிங் இதெல்லாமே யூஸ் பண்ணாங்க, அவங்களோட ஸ்ட்ரகிள் பீரியட் எப்படி இருந்துச்சு, இதெல்லாமே நம்ம வந்து அன்கவர் பண்ண போகிறோம் இந்த பாட்காஸ்ட் சீரியஸில். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு அவர் பாட்காஸ்ட் சீரியஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட டாக் ஷோக்கு என்னை இன்வைட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் மிஸ்டர் ஜூட் ஃபெஸ்டிஸ். நீங்கள் சொன்ன மாதிரியே எல்லாருமே என்ன அண்ணாண்ணே சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நினைக்கும் போது ரொம்ப ப்ரௌடாகவே இருக்குது. அவங்க ஃபேமிலியில் ஒருத்தங்களாட்டி என்ன நினச்சி அண்ணான்னு கூப்பிடுறதே ரொம்ப சந்தோஷம் தான். ஸோ இது வந்து நமக்கு உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் அப்படி தானே, ஆல்மோஸ்ட் ஒரு 5 தலைமுறையாக நீங்கள் அதை பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போது இந்த 5 தலைமுறையாக பண்ணிட்டு இருக்க பிஸ்னஸில் வந்து நீங்கள் உங்களோட ஃபர்ஸ்ட் போல்டு டிசிஷன் வந்து எதுவாக இருக்கும்? ஃபஸ்ட்டு போல்டு டிசிஷன் நம்ம சொல்கிறோம்னா 2018 எனக்கு மேரேஜ் டைமில் வந்து புதுசாக ஒரு கடை எடுத்து மெயினில் நம்ம பண்ணணும்னு நினச்சது என்னோட ஃபஸ்ட்டு போல்டாக நம்ம லைஃப்லேயே. ஓகே. ஸோ 2018 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க பிஸ்னஸ். ஓகே, கிட்டத்தட்ட ஒரு அந்த பீரியடில் தான் வந்து 2015 அந்த பீரியடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் உங்களோட கடை இருக்கிற தெருவில் ஒரு 50 கடை இருக்கும் அப்படின்னா, திடீர்னு புதுசாக வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே உங்களுக்கு ஆல் ஓவர் பேன் இந்தியாவில் இருக்கிற பெரிய லைக் ஜுவல்லரி ஷோரூம்ஸ் எல்லாமே வந்து உள்ளே வருது. ஓகே, அண்ட் அந்த ஸ்டார்டிங் பண்ணுற அந்த 2018 பீரியட் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அந்த எடுத்தோடனே நீங்கள் உங்களால் வந்து ப்ராஃபிட்டபுளாக கொண்டு போக முடிஞ்சிச்சா? அதுக்கு அடுத்தது என்ன மாதிரி ஸ்ட்ரகிள் ஏதாவது ஃபேஸ் பண்ணீங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பண்ண டைமிங்கில் நம்ம கொஞ்சம் நல்ல மூவிங் இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம உலகமே கட்டி போட்ட கொரோனான்னு ஒன்று வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3 இயர்ஸ் பயங்கர ஸ்ட்ரகிள் தான். நமக்கு ஒவ்வொரு நாளைக்கு சேல் பண்ண முடியாது, கடை திறக்க முடியாது, ஸ்டாஃப்ஸுக்கு சேலரி கொடுக்க முடியாது. ஏதோ ஒரு மேரேஜ்னாலும் அவங்களுக்குமே வந்து தாலி ரெடி பண்ணாலும் அப்போ வந்து நம்ம வெளியிலே போக முடியாது வீட்டை விட்டு. இப்போ ரொம்ப அந்த 3 இயர்ஸ் பயங்கர ஸ்ட்ரகிளிங் பீரியட் தான் நம்ம சொல்லலாம். ஸோ ஸ்ட்ரகிள்னு சொல்லி இது ஒரு மெகா ஸ்ட்ரகிள்னே சொல்லலாம் அப்படி தானே? கிட்டத்தட்ட புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, 2018 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஒரு பக்கம் ஒரு பெரிய பேன் இந்தியா கம்பெனிஸோட வருகை உள்ள அப்படியே அந்த தெரு ஃபுல்லாகவே, ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே வந்துட்டு இருக்கு புது ஷோரூம். இன்னொரு பக்கம் டக்குன்னு ஒரு 2 இயர்ஸில் கொஞ்சம் பிக்கப் ஆகிற டைமில் கொரோனா வந்து இது உங்களை இன்னும் சப்ரஸ் பண்ணுது. ஸோ இந்த பீரியட் எல்லாமே நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? அண்ட் எஸ்பெஷலி அந்த புது கடைகள் வரும்போது உங்களுக்கு சேல் வந்து டவுன் ஆச்சா? அது எப்படி அந்த டைம் நீங்கள் ஓவர் கம் பண்ணீங்க? கண்டிப்பாக அவங்க வந்த டைமிங்கில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டல்லாக தான் இருந்துச்சு, அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம கஸ்டமர்ஸ் நம்ம மேலே வச்ச நம்பிக்கையில் அவங்க திருப்பியுமே நம்மள்கிட்ட வந்தாங்க. அதனால தான் நம்ம இன்றைக்கி வரைக்கும் நம்ம ஸ்டெடியாகவே நம்ம ரன் பண்ணிகிட்ருக்குறோம். ஃபஸ்ட்டு நம்ம கஸ்டமர்ஸுக்கு தான் தேங்க்ஸ் பண்ணணும். ஓகே, குட். ஸோ கஸ்டமர்ஸ் வந்து நம்பிக்கை வச்சு திருப்பி வர்றாங்க. இப்போது பெரிய கடைகள் இருக்குது, உங்கள் கடையும் இருக்குது. ஓகே, உங்களுக்கு ஆல்ரெடி ஏற்கனவே வாங்கியிருக்கிறாங்க, அந்த ஒரு ட்ரஸ்ட்டில் வந்து திருப்பி உங்கள் கடைக்கு வந்து வர்றாங்க. ஓகே, அது வரைக்கும் ஃபைன். பட் வாட்ஸ் த டிஃப்ரென்சியேஷன்? இப்போ ஒரு பெரிய நம்பிக்கையை மட்டும் வச்சே உங்கள் கடைக்கு வர்றாங்களா, இல்லைன்னா வேறு ஏதாவது நீங்கள்
வேற ஏதாவது விஷயத்தையும் நம்பி ஏதாவது யூனிக்னஸ் இருக்கா உங்க பிசினஸ்க்கு? கண்டிப்பாக டிஃபரன்சியேஷன் இருக்க தான் செய்யுது. இப்போ நீங்களுமே ஏதாவது ஒரு பிராண்டான ஷோரூம் நீங்க போய் இந்த கோட்டு கூட வாங்கியிருக்கீங்க, அந்த ஷோரூம் நீங்க போய் வாங்கும்போது அதை ஸ்டிச் பண்ணவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாது, அந்த ஷோரூமோட ஓனர் யாருன்னு தெரியாது. ஸோ அந்த ஷோரூமோட உங்களுக்கு ஒரு கனெக்ட் இருக்காது. இப்போ நம்ம நார்மலாட்டு நம்மள மாதிரி ஒரு ஊரோட உள்ள ஷாப்பு நீங்கள் வரும்போது அங்கே கண்டிப்பாக எல்லா கடையிலுமே ஓனர்ஸ் இருப்பாங்க. நான் என் கடையில் இருப்பேன். அவங்க வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணா அண்ணான்னு சொல்லி கூப்பிட்டு அது ஒரு பர்சனல் கனெக்ட் ஆகி இந்த பர்சனல் கனெக்ட் ரிலேஷன்ஷிப்பாட்டு மெயின்டைன் ஆகி ட்ரஸ்ட்ஃபுல்லாட்டு நம்ம இத்தனை வருஷம் நம்ம வந்து ரன் பண்ணிட்டு இருக்கிறோம் பிஸ்னஸ். ஓகே, சூப்பர் சூப்பர். ஐ திங்க் வெரி குட் பெர்ஸ்பெக்டிவ். இப்போ எனக்கு அதில் நீங்கள் சொல்லும்போது எனக்கு இன்னொரு கொஸ்டின் தோணுது. இதில் கனெக்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படி தானே, பர்சனல் கனெக்ட் அப்படின்ட்டு. ஸோ என்னோட கேள்வி வந்து இப்போ இருக்கிற பிஸ்னஸ் எல்லாமே அதுதான் ப்ரைமரியாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்களா? பர்சனல் எவ்வளோ பெரிய பிராண்டாக இருந்தாலே தட்ஸ் ஓகே, பட் ஒரு பர்சனல் கனெக்ட் இருந்துச்சுன்னா அந்த பிராண்டால இன்னும் ஸ்ட்ராங்காக வந்து ஒரு கிரெடிபிலிட்டியை பில்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாட்டு பர்சனல் கனெக்ட் இல்லாமல் பிஸ்னஸ் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாட்டு ரன் பண்ண முடியாது. அது கண்டிப்பாட்டு தேவை தான். ஓகே ஓகே ஃபைன். ஏன் அப்படின்னா ஒரு 10 years 20 years முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அது கம்பெனி பிராண்டிங்க்கு தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஓகே, அந்த கம்பெனியோட நேம் தான் வெளியே தெரியணும், பர்சனல் த ஓனர் நேம் பின்னால் இருந்தால் கூட ஓகே, பட் அந்த கம்பெனியோட நேம் தான் வெளியே தெரியணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. பட் இந்த ரீசெண்ட் டைமில் வந்து பிகாஸ் ஆஃப் த சோஷியல் மீடியா எல்லாமே பர்சனல் பிராண்டிங் இம்பார்ட்டன்ஸ் ஆயிடுச்சு, பர்சனல் கனெக்ட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஏதாவது ஃபீல் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி பர்சனல் கனெக்ட் இருக்க தான் செய்யுது. இப்போ நம்ம ஒரு ஆக்டர்ஸை நம்ம வந்து ஒரு கான்டாக்ட் பண்ணி நம்ம கடைக்கு நம்ம விளம்பரம் எடுத்தாச்சுன்னா அவங்க ஒரு செட் ஆஃப் டைமிங் வரைக்கும் தான் அந்த கான்டாக்ட் நமக்கு லீகலாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம காம்படிட்டிங்கில் இருக்கக்கூடிய ஆள் கூட நம்ம வந்து அவங்க கான்டாக்ட் பிஸ்னஸ் பண்ணி நம்ம வந்து போகலாம். பர்சனல் நம்ம ஓனர்ஸே நம்ம வந்து பிராண்டிங்கில் பண்ணும்போது நம்ம கடையை தாண்டி எங்கேயுமே போய் பண்ண மாட்டோம். ஸோ நம்மளோட பிஸ்னஸ் க்ரோத்துக்கு அதுதான் பெஸ்ட்டாகவே இருக்குது நமக்கு. இப்போ வந்து இன்ஸ்டாகிராம், யூடியூப் இதெல்லாமே வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த டைமில் தான் நீங்களும் கொஞ்சம் பிஸ்னஸ் அப்படி பிக்கப் ஆகி உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த டைமில் நீங்கள் எடுத்த போல்டஸ்ட் டிசிஷன் என்ன? கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம ஸ்டார்டிங் வந்து 2018 நம்ம தனியாக பிரிஞ்சு பண்ண ஆரம்பிச்சது. அப்போ தான் வந்து இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாமே பயங்கர ஒரு ஹிட் அடிச்சுட்டு இருந்துச்சு. அந்த டைமில் கொரோனாவும் வந்துச்சு. எல்லாருக்கும் ஃபுல் டைமுமே ஃபோனுக்குள்ளேனே மாறிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம கொரோனா பேட்ச் முடிஞ்ச டைமிங்கில் சரி அப்போ நம்மளுமே பண்ணலாம்னு ஒரு ஐடியா. எல்லாருமே வீட்டில் ஃப்ரீ டைமில் இருந்து போட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த கொரோனா டைமிங்கில் கொஞ்சம் சேலுமே டல்லு தான், யாருமே வெளியில் வர முடியாது. ஸோ அந்த டைமிங்கில் ஒரு இன்னோவேட்டிவிட்டி யோசிச்சு தான் சரி நம்மளும் ஒரு வீடியோ பண்ணி போடுவோம், அது கனெக்ட் ஆகுங்கிற மாதிரி போட்டதா. அது இப்போ நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாட்டு போயிட்டுருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அந்த மொபைலில் எடுத்து ரெக்கார்ட் பண்ணும்போது எப்படி, என்ன மைண்டில் என்ன ஓடிச்சு உங்களுக்கு? செம ஜாலியாக இருக்கும். நம்மளே நம்ம பார்க்குது யாரு என்ன சொல்லுவாங்க, நம்ம பேசுறது எப்படி கனெக்ட் ஆகுது, நம்ம சரியா தான் பேசுறோமா, நம்மளை பார்த்து நம்மளே வந்து ஜாலி அடிச்சிட்டு இருக்க மாதிரி தான். எங்க வீட்டுல எல்லாம் எங்க அம்மாவுமே பார்த்து ஜாலி தாடி பகிர்ந்து என்ன பேசிட்டு இருக்க எல்லாரும் அப்படியே. என்னன்னா அந்த மொபைல்ல நம்ம வந்து வேற யாரெல்லாமோ பார்த்து பழகின ஒரு இடத்துல நம்ம வந்து அந்த இடத்துல வரோம்னு நினைக்கும் போதே ஒரு கியூரியாசிட்டியா தான் இருக்கு. கியூரியாசிட்டின்னு சொல்றத விட அப்கோர்ஸ் வீட்டுல பாக்குறவங்களுக்கு என் பையன் ஒரு ஹீரோ ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொன்னாங்க. கண்டிப்பா எங்க அம்மா மைண்ட் செட்ல ஹீரோவா தான் இருப்பேன். ஓகே, கண்டிப்பா. அது ஒரு பக்கம் வீட்டுல இருந்து ஒரு பாசிட்டிவான ஃபீட்பேக் வந்துட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் ஒரு நெகட்டிவான ஃபீட்பேக்கும் வந்திருக்கும். ஆல்ரெடி நீங்கள் ஒரு கான்வர்சேஷனில் சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த என்ன மாதிரியான நெகட்டிவ் ஃபீட்பேக் எல்லாம் வந்துச்சு? நெகட்டிவ் ஃபீட்பேக்னாலே நம்ம ஊரில் உள்ள ஸ்லாங்கில் பேசுகிறது தான் ஃபஸ்ட்டு சொன்னாங்க. என்னென்னா நார்மல் நம்ம ஷெட்யூல்லாட்டு பேசணும், நம்ம கோபிநாத் மாதிரி நம்ம பேசணும்னு நினைக்காங்க. நம்ம வழக்கம் நம்ம ஊரில் ஜாலியாட்டு பேசி பழகின மாதிரியே தான் போட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கருப்பாக இருக்க நீ எல்லாம் வீடியோ போடுங்கிற மாதிரியும் கிண்டல் அடிச்சுட்டு இருந்தாங்க. நான் எங்க அப்பா மாதிரி இருக்கிறேன், அவ்வளவுதான் விஷயம். அதுக்கு மேல ஒண்ணும் இல்லை. நம்ம நேச்சர் கலர்ல இருக்கிறோம், அதுக்குன்னு நம்ம மேக்கப்பும் போட்டு நம்ம அதுக்கு பண்ண முடியாது. நம்ம இயல்பாட்டு நம்ம பருவதான் நம்ம அதில் பேசிட்டு இருக்கிறோம். தனியாட்டு அதுக்குன்னுலாம் ஒன்றும் பேசிலாம் நம்ம பண்ணலை. ஓகே, ஸோ நிறைய ஃபவுண்டர்ஸ் இதே மாதிரி வீடியோ வந்து ஆன்லைனில் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற அட்வைஸ் என்ன? இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ், வியூஸ், கமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு தான் இருக்கும். ஸோ அதை ஃபேஸ் பண்ணுற அந்த ஃபவுண்டர்ஸ், ஏர்லி ஸ்டேஜில் இருக்கிறவங்களே நீங்கள் சொல்கிற அட்வைஸ் என்ன? கண்டிப்பாக ஃபஸ்ட் நம்ம பண்ணும்போது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரதான் செய்யும். நம்ம அது பக்காவிட்டு சொல்லணும்னா நம்ம லெஜெண்ட் அண்ணாச்சியே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் அவங்க விளம்பரத்தில் சன் டிவிலலாம் நம்ம பார்க்கும்போது அவங்கள வச்சு ட்ரோல் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவர் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஒரு திருநெல்வேலியுமே வந்து ஷோரூம் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நெகட்டிவ் தாட்ஸ் வரதான் செய்யும். நம்ம அதை பீட் பண்ணிட்டு போகும்போது தன்னாலே அது வந்து பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு மாறிடும். ஸோ இப்போ உங்களுக்கு கரண்ட் இன்ஸ்டாகிராம் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க? 32,000 ஃபாலோவர்ஸ் இப்போ. 32,000 அப்படிங்கிறது புதுசாக, எஸ்பெஷலி ஒரு பிஸ்னஸ் மோஸ்ட்லி கிரியேட்டர்ஸ் ஆர் என்டர்டைன்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் ஈஸியாக வரும். பட் ஒரு ஜுவல்லரி பிஸ்னஸ் 32,000 ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய நம்பர். ஸோ
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. ஸோ அதை அச்சீவ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஜேர்னியில் வந்து உங்களுக்கு நிறைய க்ரோத்தும் இருந்திருக்கும் அப்படி தானே? கண்டிப்பாக பிஸ்னஸ் க்ரோத். ஓகே. ஸோ ப்ளஸ் அது கூட நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாமே பண்ணுறீங்க. இது மூலம் வந்து உங்களுக்கு எப்போ வந்து ஃபஸ்ட்டாக வந்து கன்னியாகுமரியை தாண்டி வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் வர ஆரம்பிச்சிச்சு? ஃபஸ்ட்டாட்டு சொல்லணும்னா நம்ம ஆந்திராவிலேருந்து ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க. சபரிமலை கோயில் சீசனுக்கு போகக்கூடிய மோஸ்ட்லி கன்னியாகுமரிலாம் வந்துட்டு போவாங்க. அப்போ வரக்கூடிய டைமில் நம்ம கடையில் வந்து மாலை பெண்டன்ஸ்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு போனாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு நல்ல ஹாப்பி மூமெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லணும்னா ஃப்ரெஞ்சில் உள்ள நம்ம இலங்கை வாழ் தமிழர் மக்கள் வந்து அவங்களுமே சபரிமலை போகும்போது இங்கே வந்து ட்ரிவாண்ட்ரத்தில் வந்து அங்கேருந்து ட்ரெயின் ஏறி நம்ம கடைக்கு ஸ்பெஷலாட்டு வந்து அவங்க போனாங்க. இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். நிறைய மக்கள் வெளியிலேருந்து வரும்போது நம்ம ஒரு கடைக்கு உண்டான ஸ்பாட் மாதிரியே இருக்குது. அவங்க கோயிலுக்கு போனாலும் சரி, ஏதாவது ஃபங்க்ஷனேட்டுக்கு கிஃப்ட்ஸ் கொடுக்குது. இப்போ வெளியூர்லேருந்து வாரம், இப்போ சென்னையிலேருந்து நம்ம ஊருக்கு வருவாங்க. வரும்போதே நம்மள்ட்ட முதல் நாளைக்கு கால் பண்ணி சொல்லிடுவாங்க, ஏன்னா நாளைக்கு நாங்கள் வாரோம், நாளைக்கு எங்களுக்கு இந்த பொருள் வேணும் எடுத்து வைங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்கு வரதுக்கு முன்னாடி அதுக்கு உண்டான பேக்கேஜஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சு வந்தோடனே டெலிவரி கொடுத்து அவங்களுக்கு சேஃப் மூவாட்டு நம்ம டெலிவரி பண்ணிட்டு வரோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அந்த வேற ஒரு ஸ்டேட்லேருந்து வந்து உங்களுக்கு ஆர்டர் வந்து கடைக்கு நேராக வந்து நிற்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு தூக்கம் வந்துச்சா? பயங்கர கியூரியாசிட்டி, தூக்கமே கிடையாது. நாம நம்ம கடைக்கு ஆந்திரால இருந்துலாம் கஸ்டமர் வராங்க, ஆந்திரால இருந்து கஸ்டமர் வராங்க, ஃபாரின்ல இருந்து நம்ம தமிழ் பீப்புள்ஸ் வரும்போது வந்தாங்க. அப்படியே ரெகுலராட்டே சொல்லி ஃபர்ஸ்ட் யாரும் நம்பல. நான் அதுக்கப்புறம் தான் போட்டோவே எடுத்து நான் போட ஆரம்பிச்சிட்டேன். அவங்கள்ட்ட ஒரு ரிவ்யூ கேட்டு அந்த மாதிரி நம்ம ரிவ்யூ போடும்போது இன்னும் அது ட்ரஸ்ட்ஃபுல்லாட்டு நல்லா கனெக்ட் ஆச்சு. சரி, கஸ்டமர்ஸுக்கு. சூப்பர். ஸோ உங்களுக்கு பைக் ரைடிங் நல்லா பிடிக்கும் அப்படின்னு தெரியும். ஸோ அன்னைக்கு அது உங்களோட ஹார்லி டேவிட்சன் பைக் வச்சிருக்கீங்கல்ல, ஸோ அதை எடுத்து அப்படி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாவே ஜாலியாக சுற்றினீங்க? ஒரு ரைடு போயிட்டு வந்தேன், ஒரு ஹாப்பிக்கு ஒரு ஜாலியாட்டு ஒரு ரைடு போயிட்டு வந்தேன். சரி, சூப்பர். ஓகே. ஸோ இதெல்லாமே நிறைய நல்ல விஷயங்கள் அப்படியே நடந்துகிட்டே இருக்குது அப்படி தானே? ஸோ அப்போ இந்த நல்ல விஷயம் நடக்கும்போது ஓகே நமக்கு நல்லது நடக்குது, அஸ் அ பிஸ்னஸ் ஓனராக வந்து நமக்கு வருமானம் வருது. பட் அட் த சேம் டைம் உங்களை சுற்றியும் கண்டிப்பாக ஒரு இக்கோ சிஸ்டம் வந்து அதனால பலன் அடைஞ்சிருக்கும் அப்படி தானே? இப்போ உங்கள் பிஸ்னஸ் க்ரோ ஆகுது, ப்ராப்ளம் உங்கள் பட்டையில் 1-2 பேர் இருந்திருப்பாங்க அப்படி தானே வேலை பார்க்குறதுக்கு. இப்போ இந்த பிஸ்னஸ் க்ரோ ஆகும்போது அந்த சைடில் என்ன மாதிரி இம்பாக்ட் வந்து கிரியேட் ஆகுது? இது கண்டிப்பாக நம்ம வெளியிலேருந்து ஆர்டர்ஸ் வரும்போதே நம்மளோட ஒர்க்கிங் கெப்பாசிட்டி நம்ம கூட்டணும். கடையில் கூடிய ஸ்டாஃப்ஸ் முன்னாடி பார்த்தோன்னா 2 பேர் இருப்பாங்க, இப்போ 16 பேர் இருக்காங்க. நம்ம பட்டறையிலுமே அப்படி தான். முதல்ல ஒரு ஆள் வச்சு தான் நம்ம வேலை பார்த்துட்டு இருந்தோம். இப்போவுமே அங்கே 10-15 பேர் நிறைய பண்ணிட்டு அதுக்குமே டைம் பத்தாம தான் இப்போதைக்கு ஓடிட்டு இருக்கோமே தவிர இறைவனரில் நல்ல பிஸ்னஸ் போயிட்டு தான் இருக்குது கண்டிப்பாக. ஓகே, சூப்பர். அடுத்த ஒரு போல்டஸ்ட் டிசிஷன் அப்படின்னா ரீசன்ட் ப்ராப்ளம் ஒரு 2.5 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து புதுசாக ஒரு ஷாப் வந்து உங்கள் ஷாப் வந்து ரெனோவேட் பண்ணி பல லட்சங்கள் செலவு பண்ணி நீங்கள் அது ரெனோவேட் கிராண்ட் லான்ச் பண்ணி ரெனோவேட் பண்ணீங்க. ஸோ பிஸ்னஸில் கண்டிப்பாக அந்த டைமில் ஒரு போல்டஸ்ட் டிசிஷனாக தான் இருந்திருக்கும். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ரெவன்யூ வந்துட்டு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகிட்டே இருக்கீங்க. பட் திடீர்னு ஒரு பெரிய அமௌண்ட் வந்து கடையை ரெனோவேட் பண்ணுறேன்னு சொல்லி போடும்போது வீட்டிலேருந்து என்ன மாதிரி ரியாக்ஷனாக வந்துச்சு? கண்டிப்பாக அது சொல்லணும். அவங்க வந்து பழைய ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் மைண்ட் செட்டில் இருக்கக்கூடியவங்க. அவங்க ப்ராஃபிட் வந்துச்சுன்னா அதை அப்படியே கொண்டு போய் வீட்டில் வச்சுக்கணும், அதை வச்சு ஒரு அசெட் வாங்கணும், பிள்ளைகளுக்கு அது வாங்கி கொடுக்கணுங்கிற மைண்ட் செட்லாம் உள்ளாங்க. நான் வந்து எப்பவுமே வந்து பிஸ்னஸை வந்து இன்னும் பெருசாட்டு எக்ஸ்டென்ஷன் பண்ணுங்க, என்னெல்லாம் பண்ணணுமோ அது பண்ணுவேன். இந்த ROI பண்ணி எப்படி நம்ம காசு பண்ணணும், ROA பண்ணி எப்படி அதுலேருந்து நம்ம ரிட்டர்ன் எடுக்கணுங்கிறத ஓரளவு நாலேஜ் இருந்தனால நம்ம பிஸ்னஸ்க்கு மேலே தான் நான் திருப்பி நான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ என்ன அமௌண்ட் கிடைக்குதோ அது நம்ம வந்து கடையிலே தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி கடையை இன்னும் பில்ட் பண்ணி கண்டிப்பாக பெருசு பண்ணிட்டு தான் இருக்கோம். அந்த முன்னேதில் நல்ல பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாட்டு நம்ம அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஓகே, ஸோ அது ஒரு ரொம்ப பெரிய போல்ட் டிசிஷன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து ஒரு பிஸ்னஸ் என்டர்பிரனர் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, மணி கொஞ்சம் நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஒரு அசெட் மணி சர்ப்ளஸ் அமௌண்ட் வருது, உடனே ஒரு அசெட் வந்து வாங்குவோம், ஒரு லேண்டில் வாங்குவோம், வீடை வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. பட் ஒரு பிஸ்னஸ்க்கு மேலே ஒரு அசாத்தியமான ஒரு துணிச்சல் இருக்க ஒருத்தங்களால தான் ஓகே எனக்கு ஒரு சர்ப்ளஸ் வருது, ஐ வில் அகைன் ரீஇன்வெஸ்ட் தட் இன் மை பிஸ்னஸ், அதோட என்னுடைய பிஸ்னஸே நான் ஒரு அசெட்டை நான் பார்க்குறேன் அப்படிங்கிற அந்த ஒரு துணிச்சலான பார்வை வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே வராது. அது உங்கள்கிட்ட இருக்கு கண்டிப்பா. ஓகே, என்னோட கடை தான் என்னோட அசெட், அதுதான் சொல்லணும். சூப்பர். அது அந்த ஒரு பிசினஸ் மேல லவ் இருந்தாதான் கண்டிப்பா சூப்பர். ஓகே, ஸோ அதெல்லாம் எப்படி டேக்கிள் பண்ணீங்க? கண்டிப்பா வீட்டுல இருந்து பல கேள்விகள் வந்திருக்கும், அம்மாவா இருக்கட்டும், ஒய்ஃபா இருக்கட்டும், எல்லாருக்கிட்ட இருந்து பல கேள்விகள் வந்திருக்கும். பட் அவங்களே நம்ம வந்து சமாதானப்படுத்தணும்ல, அவங்களே நீங்க என்ன சொல்லி கொஞ்சம் காம் டவுன் பண்ணீங்க? காம்டவுன் மீன்ஸ் நம்ம எப்படி சொல்லலாம், கண்டிப்பாக நம்ம தொழிலில் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். நம்ம வேறு ஏதாவது அசெட் வாங்கும்போது 10 இயர்ஸ் கழிச்சு என்ன க்ரோத் இருக்குமோ அதை விடவும் நம்ம பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது 10 டைம்ஸ் க்ரோத் இருக்கும்.
இப்போ நம்ம ஒரு வீடு வாங்குறோம், அது வந்து இப்போ ஒரு 10 lakhs வாங்குறோம்னா 10 years கழிச்சு பார்க்கும்போது 25 lakhs இருக்கும். நம்ம அதே 10 lakhs வந்து நம்ம பிஸ்னஸில் பண்ணோன்னா நம்ம 10 years கழிச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக அது 1 crore கிராஸ் ஆகி தான் இருக்கும். நான் அதை சொல்லி புரிய வச்சு சரி ஓகேன்னு கன்வின்ஸ் பண்ணி நான் அடுத்தடுத்து அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். சூப்பர் சூப்பர், வெரி எக்ஸலண்ட். ஸோ இதோட தொடர்ச்சி இன்னொரு கேள்வியும் கேட்குறேன். இப்போது ஓகே, அசட்டில் அஃப்கோர்ஸ் நமக்கு பிஸ்னஸே அசட்டாக வந்து நம்பி நம்ம அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல நிறைய பிஸ்னஸ் பர்சன் பண்ணுற மிஸ்டேக் அப்படி நான் பார்க்குறது, எஸ்பெஷலி புதுசாக கடைய ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு 50 லட்சம் 60 லட்ச ரூபா செலவு பண்ணுவாங்க, பெருசாக பிரம்மாண்டமாக கட்டுவாங்க, திங்ஸ் எல்லாமே வாங்கி வைப்பாங்க. பட் ஒரு 5 லட்சம் ரூபாய் எடுத்து ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுவோம், ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங், ஏதோ ஒரு மார்க்கெட்டிங் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு அவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு அந்த மனசு வராது. பட் நீங்கள் வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு. எப்படி ஒரு பிஸ்னஸை மல்டிபிள் டிவிஷன்ஸாக பிரித்து எல்லா டிவிஷன்ஸுக்குமே எப்போ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அப்போ தான் வந்து பிஸ்னஸ் க்ரோ ஆகும். சேல்ஸ், மார்க்கெட்டிங், ஹெச்ஆர் அப்படின்ட்டு. நீங்கள் அப்போ அந்த மார்க்கெட்டிங்லேயே இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த துணிச்சலை வந்து எப்படி வந்துச்சு உங்களுக்கு? கண்டிப்பாக நம்ம மார்க்கெட்டிங்னு ஒன்று பண்ணாதான் நம்ம அங்கே பிஸ்னஸ் பண்ணுறோங்கிறதே வெளியில் உள்ளவங்களுக்கு தெரியும். அதனாலே நம்ம வந்து இப்போ வந்து நான் என்னெல்லாம் பொருள் செய்யுங்குது நீங்கள் நம்ம கடைக்கு வந்தான்னா தெரியும். வராத கஸ்டமர்ஸ் நம்ம வந்து பார்க்கணுன்னா நம்ம மார்க்கெட்டிங் பண்ணால் மட்டும்தான் அவங்கள ரீச் பண்ண முடியும். ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸில் இப்போ நம்ம உங்களுக்கு ஒரு பொருள் தாளிச்சுன்னு ரெடி பண்ணி தரேன், நீங்கள் உங்கள் தம்பிக்கு சொல்லுவீங்க, உங்கள் ரிலேஷனுக்கு சொல்லுவீங்க, அது ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ். இது நான் எப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு செயின் ரெடி பண்ணி உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து டெலிவரி தரேன், நான் அதோட ஃபுட்டேஜஸ் எடுத்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஏற்கனவே பண்ண ட்ரெடிஷனான விஷயங்கள் தான் நான் இப்போ அதை டிஜிட்டலாட்டு பண்ணி அதை மார்க்கெட்டிங் பண்ணும்போது அது இன்னும் நிறைய கஸ்டமர்ஸுக்கு வந்து பர்சனல் கனெக்ட் ஆகுது. பர்சனல் கனெக்ட் ஆகும்போது அவங்க கண்டிப்பாக நம்ம கடையை தேடி வந்து நம்பிக்கையாட்டு ஆர்டர் தராங்க, நம்மளும் பக்காவாட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஓகே ஓகே, சூப்பர். ஓகே, ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே சூப்பராக ஷேர் பண்ணிக்கிறேன், தேங்க்யூ. ஸோ சின்ன ஒரு பிரேக் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். பிரேக் இந்த சென்ஸ் ஒரு சின்ன ஒரு கேம் விளையாடலாமா? கண்டிப்பாக விளையாடும். ஸோ ஓகே, ஸோ நம்ம வந்து த போல்ட் மூவ் மீட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு செஷன் வந்து பண்ணுறோம். ஓகே, ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் ஒரு சில உங்களோட ஜேர்னி நம்ம பேசின வரைக்கும் எனக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்குது. ஓகே, அப்போ இந்த டிசிஷனை வந்து நீங்கள் இந்த பீரியடில் எடுத்துறீங்க, அந்த டைமில் வந்து அது இன் டர்ம்ஸ் ஆஃப் போல்ட் டிசிஷனில் அவுட் ஆஃப் 10 வந்து நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நான் வந்து கொஸ்டின் கேட்பேன். நீங்கள் உங்களோட டைமில் அந்த டைமில் வந்து இது எவ்வளோ பெரிய போல்டஸ்ட் டிசிஷன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து சொல்லலாம். கண்டிப்பாக. ஓகே, கொஸ்டின் 1. ஓகே, ஃபஸ்ட்டு இது மோஸ்ட்லி சேல்ஸ் வந்து நமக்கு ஷோரூம், அது கடையில் தான் வருது. நேராக ஒரு கஸ்டமர் கடைக்கு வர்றாங்க, பை பண்ணுறாங்க. பட் அந்த டைமில் எனக்கு இன்ஸ்டாகிராம் மூலமும் எனக்கு பிஸ்னஸ் வரும் அப்படின்னு நீங்கள் துணிச்சலாக ஒரு முடிவு எடுத்து நீங்கள் வீடியோ போட ஆரம்பிச்சிங்க. அந்த டைமில் நீங்கள் உங்களோட அந்த போல்டு டிசிஷனை வந்து அவுட் ஆஃப் 10 ரேட் பண்ணணும்னா எப்படி பண்ணுவீங்க? கண்டிப்பாக 10 கொடுக்கும். 10. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக அது போட்டு அந்த டிசிஷன் எடுத்ததுனால உங்களுக்கு நல்ல பலன் வந்திருக்கு. ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓகே, குட். ஸோ அடுத்த குவிக் கொஸ்டின். ஸோ அகெயின் இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு போக போகிறீங்க அப்படி தானே? இன்ஸ்டாகிராம் ஆர்டர் வந்துச்சு, ஓகே எனக்கு இது பத்தாது, நெக்ஸ்ட் நான் ஒரு ஆன்லைன் ஷாப்பை வந்து லான்ச் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க. பட் அது இன்னும் பலம் நமக்கு எப்படின்னு தெரியாது, இப்போதான் ஸ்டார்ட் பண்றீங்க, ரைட்? ஸோ இது வந்து இந்த பீரியட்ல வந்து அது எப்படி எவ்வளோ பெரிய போல்ட் டிசிஷனாக இருக்கும்? கண்டிப்பாக அதுவும் 10 out of 10 தான் சொல்லணும். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் ஒன்று எடுக்கும்போது அதில் ரிஸ்க்குமே ஜாஸ்தி இருக்கும். கண்டிப்பாக அதனால 10 out of 10. ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் ரிஸ்க் கண்டிப்பாக அதில் இருக்குது அப்படிதானே? ஆமாம், ரிஸ்க் இல்லாமல் இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் போல்ட் டிசிஷன் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யூ மைட் ஹவ் ஸ்பெண்ட் a lot of rupees, அதுதானே, ஒரு lakhs and lakhs of rupees அந்த ஃபோட்டோ ஷூட்டுக்காக இருக்கட்டும், அந்த ப்ராடக்ட் ஃபோட்டோ ஷூட்டுக்கு ஒரு தனியாக ஒரு பர்சனை ஹையர் பண்ணியிருக்கீங்க, ரைட்? நிறைய ஃபோட்டோ ஷூட், வீடியோ ஷூட் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க, இன்ஸ்டாகிராமில் ஆட் போடுறது அப்படின்னு பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்கீங்க. இப்போ அந்த டைமில் வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகுமானே தெரியாது, பட் அந்த டைமில் ஒரு டிசிஷன் எடுத்துருக்கீங்க. பட் அந்த டைமில் இந்த மனநிலையை பார்க்கும்போது உங்கள்கிட்ட அந்த கேஷ் எல்லாமே வச்சு பார்க்கும்போது அது எவ்வளோ பெரிய ரிஸ்க்கான ஒரு போல்டான டிசிஷன்? கண்டிப்பாக அது 10 out of 10 தான். நம்ம ஒரு செலவுக்கு நம்ம ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸை தாண்டி நம்ம டெக்னாலஜியாட்ட நம்ம வந்து அப்டேட் பண்ணணும்னு நினைக்கும் போது அதுக்குண்டான கேமராஸ், ஃபோன்ஸு, எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ், லேப்டாப், மேக்புக்ஸ் எல்லாம் வாங்கும்போது அதுவே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஒர்க் தான். ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்த ரிஸ்க்கு 10 out of 10 தான். 10 தான். ஓகே, ஃபைன். ஸோ லாஸ்ட் ஒரு 3 monthsக்கு முன்னாடி வந்து ஒரு டிஜிட்டல் கோல்டு சேவிங் ஆப் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கீங்க, ரைட்? அது நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ கங்க்ராச்சுலேஷன். ஸோ பட் அகெயின் அந்த டிசிஷன் எடுக்கும் போதுமே வந்து உங்கள் எம்ப்ளாயிஸாக இருக்கட்டும், உங்கள் ஃபேமிலியாக இருக்கட்டும் வந்து கண்டிப்பாக என்ன லைக் பாசிட்டிவாக இருந்துச்சா நெகட்டிவாக இருந்துச்சா? கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நெகட்டிவாக தான் சொன்னாங்க. அது உள்ள ஓகே, எப்படி டிஜிட்டலாட்டு அவங்க பேமெண்ட் பண்ணுவாங்க, கடைக்கு வந்து பேமெண்ட் பண்ணுறது வேற, அது ட்ரஸ்ட்ஃபுல்லாட்டு ட்ரெடிஷ்னலாட்டு எப்பவுமே பண்ணுறது. ஓகே, கடைக்கு வராமல் அவுட் ஆஃப் வீட்டில் இருந்தே நம்ம பண்ணுற மாதிரி ஆப் நம்ம ரெடி பண்ணுறோம். அப்போ இது எந்த அளவு சக்ஸஸ் ஆகும், அப்போ இவ்வளோ செலவாகுது, ROI எப்படி பண்ணுறது, அந்த மாதிரிலாம் அவங்க தெரியாதனால அவங்க
சொன்ன ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்துச்சு. நம்ம இந்தியா இப்போ டிஜிட்டல் இந்தியால பயங்கர growth ஆட்டு இருக்கனால எனக்கு ஆம்பிஷன் அது கண்டிப்பாட்டு சக்சஸ் பண்ணலாங்கிற ரேஞ்சில் தான் எடுத்தேன். அது கண்டிப்பாட்டு 10 out of 10. ஓகே, சூப்பர். ஓகே, ஏன்னா ஃபர்ஸ்ட் கஸ்டமரை சமாளிச்சிடலாம், ஆனா ஃபர்ஸ்ட் பிசினஸ் பண்ணும்போது ஃபேமிலியை சமாளிக்கிறது அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்கள ஃபர்ஸ்ட் என்ன சொல்றது, அவங்கள வந்து கம்ஃபர்ட் ஜோன்ல கம்ஃபர்டபுள் ஆக்குறது தான் வந்து பெரிய விஷயம். வீட்டில் ஒத்துக்க வைக்கிறதான் நம்ம என்ன சொல்லுது, இப்போ பெரிய கார்பரேட் கம்பெனிஸ்ல மேனேஜர்ஸ் எல்லாம் போய் சிஇஓஸ்ட்ட பேசி ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்க எப்படிலாம் பாடுபடுவாங்களோ அந்த பாடு நம்ம வீட்டு சிஇஓட்ட போய் நம்ம கண்டிப்பாக வாங்கிதான் ஆகணும். ஸோ உங்களுக்கு வீட்டில் எத்தனை சிஇஓ? ஒரு சிஇஓவா இல்லை அம்மா ஒரு சிஇஓ, ஒய்ஃப் ஒரு சிஇஓ அப்படின்னு சொல்லலாமா? ரெண்டுமே ரெண்டு கண்கள். சூப்பர், நல்ல டிப்ளமேட்டிக்கா சமாளிச்சிட்டீங்க. ஃபைன். ஸோ சூப்பராக எல்லாருமே சமாளிச்சிருக்கீங்க. ஸோ அடுத்த கேள்வி, யார் இந்த விக்னேஷ் கண்ணன் அப்படின்ட்டு? ஏன் அப்படின்னா டெக்னாலஜி யூஸ் பண்றீங்க, மார்க்கெட்டிங்கை யூஸ் பண்றீங்க, பட் யூ டோன்ட் ஹேவ் அ கார்பரேட் பேக்ரவுண்ட். அப்படின்னா ஒரு கார்பரேட் ஸ்ட்ரக்சர்லேருந்து வரல, பட் ஒரு கார்பரேட் நிறுவனத்துக்கு தேவையான அந்த அடிப்படை ஃபவுண்டேஷனை வந்து செட் பண்ணுறீங்க. அதுக்கு அடுத்தது ஒவ்வொரு ஸ்டேஜாக நீங்கள் கட்டமைச்சிட்டே இருக்கீங்க. ஸோ யார் இந்த விக்னேஷ்? இந்த ஆம்பிஷன் பின்னால் கண்டிப்பாக ஏதாவது எமோஷனல் ஸ்டோரி இருக்கா? ஏன் உங்களை அது உந்தி தள்ளிட்டே இருக்கணும்? கண்டிப்பாக நம்ம தனியாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிற டைமிங்லேயே எல்லாரும் சொன்னது எப்படியும் ஃபெயிலியர் ஆயிடுவாங்க, ரன் பண்ண முடியாது, ஒரு லிமிட்டுக்கு மேலே ரன் பண்ண முடியாது, ஃபெயிலியர்னு கேட்டே அது மனசுக்குள்ள ஒரு வெஞ்சன்ஸ் மாதிரி ஆகி நம்ம யாருமே செய்யாத மாதிரி நம்ம பிஸ்னஸை கொண்டு போவோம். நம்ம ஊரில் நம்ம பஜாரை எடுக்கும்போது இன்னொருத்தங்க நம்ம பண்ணோட நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணணுங்கிற மைண்ட் செட்லேயே பண்ணி அது இந்த அளவுக்கு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். ஓகே. ஸோ நிறைய இடத்துல நான் ரீட் பண்ணியிருக்கிறேன், எப்போவுமே வந்து ஒரு ஃபவுண்டர் ரொம்ப அப்படி அக்ரெசிவாக ஒரு உழைக்கிற ஒரு ஃபவுண்டர் பின்னாடி ஒரு எமோஷனல் ஸ்டோரி இருக்கும், ஏதோ ஒரு பெயின் இருக்கும், யாரோ ஒருத்தவங்க ஏதோ டைம்ல உதாசீனப்படுத்தியிருப்பாங்க, ஒரு சின்ன ஒரு முதுகுல சின்ன ஒரு குத்தல் இருந்திருக்கும், ஸோ அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். அகைன் ஸோ உங்களோட விஷயத்துல அது நடந்திருக்கா? ஆமாம், நம்ம மேரேஜ் அப்புறம் புதுசாக கடை எடுத்த டைமிங்லேயே அப்படிதான் இருந்துச்சு. நம்ம புதுசாக எடுத்த உடனே இவ்வளோ நாள் அப்பாவோட ஷாப்பில் நம்ம இருந்துட்டு இருந்தோம். இப்போ தனியாட்டு போய் பண்ணும்போது ஒரு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான், நமக்கு வழியே தெரியாது, எப்படி பண்ண போகிறோன்னு தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்ச நாளைக்கு ஸ்ட்ரகிள் பீரியட், அதுலேருந்து நம்ம வந்து எல்லாருமே எப்படியும் இன்னும் கொஞ்ச நாளில் வாஷ் அவுட் ஆயிடுவாங்கிற மைண்ட் செட்லேயே சொல்ல அதுவே தான் ரெகுலராக திங்க் பண்ணிட்டு, அப்போ நான் அதை சொல்லும் போது நமக்கு நைட்டு தான் ஃப்ரீ டைம். ஸோ நைட்டு உட்காந்து திங்க் பண்ணிட்டு சரி சம்திங் டிஃப்ரெண்டாக பண்ணும். இங்கே எல்லாருமே பண்ற மாதிரி நம்ம பண்ணியாச்சுன்னா நம்ம அங்கே 10ஓட 11 போயிடும். அப்போ அவங்கள்ட்ட வந்து சம்திங் டிஃப்ரெண்டாக பண்ணணும்னு யோசிச்சு தான் சம்திங் ஒவ்வொரு நாளுமே நம்ம யூனிக்காட்டு ஒவ்வொரு விஷயம் நம்ம பண்றதுமே யாருமே பண்ணதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, எல்லாருமே ஒரு போல்ட் டிசிஷன் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணும். ட்ரையே பண்ணாம நம்ம வந்து அது ஃபெயிலியர் ஆயிடுன்னு நினைக்க விடும், நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நான் ட்ரை பண்ணா இன்னைக்கு அது நான் புதுசாக ஆப் பண்ணும் போதும் சரி, நம்ம இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போட்டாலும் சரி, யூடியூப்ல பண்ணாலும் சரி, சம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றதும் சரி, ஜஸ்ட் ட்ரை பண்ணுவோம். இப்போ நம்ம 2வது வெப்சைட் பண்றோம், நம்ம வெப்சைட்டுமே எந்த அளவுக்கு கிட் அடிக்குங்கிறது தெரியல, ஆனால் ஃபியூச்சர்ல டிஜிட்டல் இந்தியாவில் அதுக்கு நிறைய மார்க்கெட்டிங் இருக்குங்கிற ஒரு அசம்ஷன் நமக்கு இருக்கு. ஸோ அதனால எவ்ரிவேர் ட்ரை, ஃபெயிலியர் பிகம் சக்சஸ். சூப்பர் 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 ஸ்டோரி. ஸோ நிறைய அகைன் நான் இதோட தொடர்ச்சியாக இன்னொரு கேள்வியும் இருக்கு. என்ன அப்படின்னா நிறைய பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ் ஆகிறது காரணம் வந்து ஒரு ஃபியர் தான், நம்ம தோத்துறக்கூடாது அப்படிங்கிற ஃபியர், அந்த உந்தி தள்ள தான் வந்து இன்னும் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வந்து போயிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ அது உங்களோட விஷயத்துலையும் அது ட்ரூ தான்? கண்டிப்பா. ஃபியர் இல்லாம நம்ம எப்படி இருப்போம்? நமக்கு ஃபேமிலி இருக்கு, பசங்க இருக்காங்க. கரெக்டா. ஸோ அந்த ஃபியர் நம்ம தோத்துறக்கூடாதுன்னே சொல்லிட்டு நம்ம வந்து ஓடுவோம். ஓகே, இப்போ ஒரு குட்டி ஸ்டோரி நம்ம சொல்லணும். இப்போ ரீசெண்டாக நம்ம கன்னியாகுமரியில் ஃபிஷர்மேன் நம்ம மீன் பிடிக்கிற டைமிங்ல கடல்ல விழுந்துட்டாங்க. 2 நாள் அவங்க கடல்ல இருந்திருக்காங்க, நீந்தி கரையேறி 2ஆவது தப்பிச்சு இருந்திருக்காங்க. அவங்க அப்போ வந்து அவங்க மைண்ட் செட் ஃபுல்லாட்டு நம்ம ஃபேமிலிக்காண்டி நம்ம வந்து இருக்கணுங்கிற ஒரு ஃபியர் இருந்திருக்கும் கண்டிப்பா. அதே மாதிரி தான் நம்மளோட மைண்ட் செட்டுமே, நம்ம ஃபேமிலிக்காண்டி நம்ம சம்திங் டிஃப்ரெண்டாக நம்ம பண்ணி நம்ம பிஸ்னஸ் அவங்கள்ட்ட டேக் ஓவர் பண்ணி கொடுக்கணும். அதே மைண்ட் செட்டில் தான் நான் இருக்கிறேன். ஓகே, சூப்பர், நல்ல. ஸோ அகைன் அண்ணா திருப்பி அதோட தொடர்ச்சி இன்னொரு கேள்வி வருது. ஃபேமிலின்னு சொல்லும்போது அகைன் அந்த மீனவரை வந்து ஒரு 2 நாள் வந்து ஒரு ஃபேமிலி மேலே ஒரு லவ் இருந்தால் தான் ப்ராப்ளி அவ்வளோ உயிரை பிடிச்சிட்டு அவரால் 2 நாள் இருந்திருக்க முடியும். அதே மாதிரி தான் ஒரு பிஸ்னஸ் மேனுக்கும். ஸோ ஹவு மச் யூ லவ் யுவர் ஃபேமிலி? லாட் ஆஃப் லவ். அதுக்கு சொல்ல முடியாது. லாட் ஆஃப் லவ். ஸோ எஸ்பெஷலி உங்களோட ஒய்ஃப் வந்து
அந்த ஸ்ட்ரகிள் பீரியட், ஒரு கொரோனா பீரியடா இருக்கட்டும், அதுக்கு பிறகு வர அந்த பெரிய கடைகளோட படையெடுப்புனால இருக்கட்டும், ஸோ இந்த டைம்ல உங்க ஒய்ஃபோட சைட்லேருந்து எப்படி சப்போர்ட் உங்களுக்கு இருந்துச்சு அது? பயங்கர நல்ல சப்போர்ட் தான். ஏன்னா அந்த டைமிங்ல பிஸ்னஸ் கம்மி, அப்போ ரெவன்யூவும் கம்மி. ஸோ நம்ம லைஃப் ஸ்டைல வந்து சுருக்கிட்டு சிம்பிளான லைஃப் ஸ்டைல தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் நல்ல நம்ம அதுக்கப்புறம் க்ரோத்திங் ஆகி கொஞ்சம் நல்ல அளவுக்கு நம்ம ஷைன் பண்ணிட்டோம். இதோ ஸ்டோரி ஏதாவது சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு தருணம், இந்த தருணத்துல ஓகே எனக்கு ஒய்ஃப் இப்படி சப்போர்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு ஏதாவது? கண்டிப்பா நம்ம கொரோனா பீரியட் தான், அதெல்லாம் நம்ம எல்லா ஃபேமிலியுமே இருக்கிறது தான். ஓகே. இப்போ வந்து கொரோனா பீரியட்ல என்னன்னா வெளியிலேயே போக முடியாது, நமக்கு ஏர்னிங் இருக்காது, எந்த பொருளுமே நம்ம வாங்க முடியாது. இப்போ நமக்கு அடுத்த நாள் நமக்கு வீட்டில் சாப்பாடு வைக்கனாலே ரைஸ் வெளியில் போனாலும் வாங்க முடியாது. அந்த மாதிரி ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ அந்த டைமிங்கில் பயங்கர சப்போர்ட்டிவாட்டு தான் இருந்தாங்க. அதை நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பிஸ்னஸ் நீங்கள் பல கோடிகள் உங்களுக்கு ரெவன்யூ வந்துட்டு இருக்கு. பட் அந்த முதல்ல அந்த 1 கோடி வரும்போது, டேர்ன் ஓவர் வரும்போது எப்படி இருந்துச்சு உங்கள் மைண்ட் செட்? தனியாக வந்து கடை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு 1 crore வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரீச் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. அது சொல்ல முடியாது, வார்த்தைகளே கிடையாதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம தோத்துறோங்கிற ஒரு பேச்சு இருந்த இடத்துல நமக்கு சரி அப்போ இந்த அளவு நம்ம பிஸ்னஸ் பண்ணிட்டோம், அப்போ நம்ம கரெக்டான வேலை தான் போயிட்டு இருக்கோங்கிறது நிரூபிக்கு நம்ம ஆண்டவனாட்டி தந்த ஒரு இதுன்னு நினைக்கலாம். ஃபர்ஸ்ட் அது கணக்கு பார்க்கும்போது அப்போ சரி ஓகே நம்ம கரெக்டான வழியில பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே ஓகே சூப்பர். ஸோ இன்னொரு கேம் விளையாடலாமா? கண்டிப்பாக. ஸோ ஒரு ரேபிட் ஃபயர், நான் குயிக்காக கொஸ்டின்ஸ் கேட்பேன், நீங்கள் ரொம்ப யோசிக்காம ஆன்சர். நானும் குயிக்காக பதில் சொல்லிடுறேன். ஓகே. இன்ஸ்டாகிராமா யூடியூபா? கண்டிப்பாக இன்ஸ்டா தான். ஸோ பிஸ்னஸில் நீங்கள் ரீசெண்டாக பண்ண மிஸ்டேக்ஸ் மீன்ஸ் நம்ம புதுசாக ஒரு இனோவேட்டிவான பிஸ்னஸ் பண்ணோம்னு சொல்லிட்டு சாரீஸில் ஆன்லைன் பண்ணோம். நம்மளோட ஃபோக்கஸ் சேஞ்ச் ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே வேண்டாம் நம்ம அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுபடியும் எப்பவும் போல் நம்ம ஜொல்லே தான் இருக்கிறோம். ஸோ நீங்கள் ஃபேஸ் பண்ண ஃபியர், ஒரு பிஸ்னஸ் ஃபியரை வந்து ரீசெண்டாக ஓவர் கம் பண்ண பிஸ்னஸ் ஃபியர் என்ன? கண்டிப்பாக டெக்னாலஜிஸ் அண்டு மார்க்கெட்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி நம்ம பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஓவர் கம் பண்ணி இப்போ வந்தாச்சு. ஓகே. இந்த விஷயத்த நான் கொஞ்சம் முன்னாலே பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது அது? கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அதில் குறிப்பாக சொல்லணும்னா நம்மளோட டிஜிகோல்ட் ஆப்பை கொஞ்சம் ஒரு 2 years முன்னாடி நம்ம கொண்டு வந்தால் இன்னும் பயங்கர சக்ஸஸ் ஆகிருக்குங்கிற. ஓகே. ஸோ நீங்கள் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ண ஒரு விஷயம் பே ஆஃப் பண்ணிட்டு, இப்போது நீங்கள் முன்னால் ரொம்ப நிறைய இன்வெஸ்ட் பண்ண, பட் எனக்கு இப்போ பே ஆஃப் பண்ணிட்டு அப்படின்னா இது கண்டிப்பாக நம்ம கடையோட இன்டீரியர்ஸ் அண்டு டெக்னாலஜிஸ், சாஃப்ட்வேர்ஸ், எனி அதர் நம்ம பண்ணது எல்லாமே இப்போ ஓவர் கம் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம போயிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ உங்களோட ஆஃப்லைன் ஸ்டோர்லேருந்து வர சேல் ஜாஸ்தியா இல்லை இன்ஸ்டாகிராம் வர சேல் ஜாஸ்தியா? ரெண்டுமே 2 கண்கள். ஓகே. பட் எது ஜாஸ்தி? நம்ம ஷாப்ல நடக்கிறது தான் ஜாஸ்தி. ஓகே. ஸோ இஃப் யூ லூஸ் எவ்ரிதிங் டுடே, நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பில் பண்ணுவீங்க, என்ன பண்ணுவீங்க நெக்ஸ்ட்? கண்டிப்பாக கோயிலில் தான் போய் இருப்பேன். கோயிலில் உட்கார்ந்து வந்து சாமி கும்பிட்டுட்டு கஜினி மாதிரி நம்ம 18 தடவை படம் எடுக்க வேண்டியதான். கண்டிப்பாக நம்ம எவ்ரிடே ட்ரை சம்திங் நியூவாக ட்ரை பண்ணிட்டு தான். ஃபைன், வெரி குட். ஃபர்ஸ்ட் ரேபிட் ஃபயர் குயிக்காக முடிச்சிட்டீங்க. நெக்ஸ்ட் வில் கோ டு நெக்ஸ்ட் செஷன். ஸோ ரீசெண்டாக உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரைக்கிங்கான ஒரு விஷயம் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து குமரியை வந்து தென்கோடி அப்படின்னு சொல்கிறாங்க, பட் உங்களுக்கு வித்தியாசமான ஒரு பார்வை இருந்துச்சு, அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லாருமே இது வந்து தென்கோடி முனை குமரின்னு தான் சொல்லுவாங்க. நான் மாற்றி யோசிப்பேன். இப்போ வி ஆர் ஸ்டாண்டிங் இன் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த இந்தியா. நம்ம இங்கேருந்து பார்த்தானே இந்தியா ஃபுல்லாகவே பார்க்கலாம். அது என்ன மைண்ட் செட்னா நம்ம ராஜராஜ சோழன் மைண்ட் செட்டில் இருந்து யோசிக்கணும். அவருமே வந்து வியாபாரம் செஞ்ச ஃபுல்லாட்டு கடல் வழி வாணிபம் மட்டும் பண்ணி தான் அவங்களோட எம்பரரை பெருசாக பண்ணாங்க. நானும் அந்த அளவுக்கு பண்ணணும்னு கண்டிப்பாக ஆசைப்படுறேன். சரி, சூப்பர். டிஃப்ரெண்டான பெர்ஸ்பெக்டிவ். எல்லாமே வந்து மேப்பை இப்படி மேலேருந்து கீழே, நீங்கள் அப்படி திருப்பி இதுதான் மேலேருந்து கீழே அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பாக இப்போ நம்ம நார்த் ஈஸ்ட் சவுத்துன்னு யோசிக்கும்போது நம்ம சவுத் நார்த்துன்னு யோசிப்பாங்க. ஒரு டிஃபரெண்டான ஒரு பார்வை. கண்டிப்பா. சோ நெக்ஸ்ட் வந்து ஒரு கிரில்லிங்கான ஒரு செஷன் போலான்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. ஓகே, we are almost towards the end of the session. அதான் எப்பவுமே ஒரு ஸ்மால் பிசினஸ் ஓனர்ஸ்க்கு பதில் சொல்றதுக்கு தயக்கப்பட்ட நிறைய கேள்விகள். ஓகே, கண்டிப்பா. ஏன்னா அவங்களோட பிசினஸ் வந்து ஒரு 1 crore 10 crore அப்படிங்கிற மாதிரி வருது. பட் திடீர்னு வந்து ஒரு 100 crore அப்படின்னு சொல்லும்போது அப்படியே ஸ்டன் ஆகி நிற்பாங்க. ஏன்னா அதுக்கான ப்ராசஸ் சிஸ்டம் எதுவுமே இருக்காது. ஸோ அதை நோக்கி ஒரு சில கேள்விகள் இப்போ கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இஃப் ஐம் இன்வெஸ்டர், லெட்ஸ் சே இஃப் ஐம் ரன்னிங் அ வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட், நான் அவங்க பிஸ்னஸில் ஒரு 10 crore வந்து இன்வெஸ்ட் பண்ண வர்றேன் அப்படின்னா அதுக்கு எந்த சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் உங்ககிட்ட இருக்கா அப்படிங்கிறத தெளிவுபடுத்துகிற ஒரு சில கேள்விகள் நான் கேட்க போகிறேன். ஓகே, பண்ணலாமா? பண்ணலாம், கண்டிப்பாக. சரி, ஓகே. ஸோ கொஞ்சம் குரூவலிங்காக இருக்கும், கம்ஃபர்டபுள் தானே? சரி, ஃபைன். ஸோ உங்களுடைய பிஸ்னஸில் எது உங்களுக்கு ஒரு பாட்டில் நக்கா இருக்குது? ஒரு 100 crore அப்படிங்கிற ரீச் பண்ணுறதுக்கு எது உங்களை தடுக்குது? மீன்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான். இப்போ நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருக்கோமோ
அது தக்கன வேல்யூவான ரொட்டேஷன்ஸ் அண்ட் பிஸ்னஸ் தான் இருக்கும். கண்டிப்பாக பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும்போது நம்ம 100 crores ஈஸியாகவே நம்ம வந்து அப்ரோச் பண்ணிடுறோம். லெட்ஸே நான் இன்வெஸ்ட்மெண்ட் சொன்னீங்க, இப்போ நான் 10 crore இன்னைக்கு தர்றேன், திடீர்னு நாளைக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு 500 ஆர்டர்ஸ் வருது, உங்களால் ஹேண்டில் பண்ண முடியுமா நாளைக்கு? கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரகிள் ஆக தான் செய்யும், நம்ம பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம அதை மேனேஜ் பண்ண படிச்சுக்கிடணும். இப்போ 500 ஆர்டர்ஸ் பெர் டேக்கு நம்ம வருதுன்னா அதுக்குன்னா பொட்டன்ஷியலான மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் அண்டு ப்ராடக்ட்ஸ் நிறைய நமக்கு வந்து அதுக்கு தக்கன நம்ம இன்னும் பெருசு எக்ஸ்பென்ஷன் பண்ண மாதிரி நமக்கு இருக்கும். ஸோ ஒரு அப்போ அதுக்கான ப்ராசஸஸ் ஒரு சிஸ்டம் வந்து இப்போதைக்கு இல்லை. இப்போதைக்கு இல்லை. இப்போதைக்கு நம்மள்ட்ட என்ன கேபிட்டல் இருக்கோ அதை வச்சு தான் நம்ம வந்து ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னும் கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி பெருசாக நம்ம பண்ணுவோம். இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் பட் 10x ஸ்கேலில் போகும்போது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது லெட்ஸ் நீங்கள் ஒரு 10 crore பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம், பட் இது 100 crore போகும்போது இந்த பர்டிகுலர் ப்ராசஸ் வந்து அந்த 100 crore ஒர்க் ஆகாது அப்படின்னா என்ன மாதிரி விஷயம்? கண்டிப்பாக ட்ரெடிஷ்னலான நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இப்போ நம்ம கடைக்கு வரும்போது எல்லாரும் அண்ணான்னு சொல்லும் போது நமக்கு நின்று அந்த பில்லை அட்டன் பண்ணி டெலிவரி கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த அளவுக்கு நம்மளால நின்று பண்ண முடியாது. கண்டிப்பாக அந்த அளவு பிஸ்னஸ் க்ரோத் இல்லை. நீங்கள் இப்போ ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிறீங்க, இந்த ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும்போது இந்த இடத்துல இந்த விஷயம் பிரேக் ஆகும் அப்படின்னா ஒரு ஃபியர் இருக்கும்ல, இது சரியாக வராது அப்படின்னு ஒரு ஃபியர் இருக்கும். அந்த ஃபியர் வந்து என்ன? கண்டிப்பாக ட்ரெடிஷ்னலான பிஸ்னஸ் மாதிரி நம்ம பண்ண முடியாது. முன்னாடி நம்மளே பில் அட்டன் பண்ணி முடித்து நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்து நம்ம பொருளை நம்ம கையால் வாங்கணும் தான் வரக்கூடியவங்க நினைப்பாங்க. ஸோ நம்ம பெருசாக நம்ம க்ரோத் ஆகும்போது நம்மளால் அந்த அளவுக்கு நின்று பண்ண முடியாது. அதுதான் விஷயம் இதில் உள்ள. ஓகே ஃபைன். ஸோ இப்போ உங்களை நைட்டு தூங்க விடாமல் பண்ணுற ஒரு விஷயம் என்ன? கண்டிப்பாக நெக்ஸ்ட் என்ன அப்டேட், அதுதான் நைட்டு தூங்க விடாமல் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக இன்னும் பெரிய ஷோரூமாக பண்ணணும், அதுக்கு என்ன மாதிரி பிஸ்னஸ் ஐடியாஸ் வேணும். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 100 crores நம்ம டேர்ன் ஓவர் பண்ணுக்கு என்னெல்லாம் தேவைங்கிறது இருந்து நான் நைட்டு தான் இந்த ஃப்ரீ டைமில் வந்து திங்க் பண்ணிட்டு இருப்பேன். ஓகே ஸோ ஃபைனல் கொஸ்டினை ரேப் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ எலைட் கேபி ஜுவல்லர்ஸ் நெக்ஸ்ட் 5 years என்ன கனவு? கண்டிப்பாக மிகப்பெரிய ஷோரூமாக நம்ம ரெடி பண்ணணும். அதுக்குண்டான ப்ராசஸிங், சாஃப்ட்வேர்ஸ், டெக்னாலஜி, மார்க்கெட்டிங், சம்திங் ஏதாவது நிறைய அப்டேட்ஸ் இன்னும் 5 yearsக்குள்ளே வரும். ஸோ எல்லா டெக்னாலஜிஸுமே நம்ம அப்டேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நம்ம பொட்டன்ஷியலாட்டு தூங்காத நிறைய இரவுகளாட்டு தான் கழிஞ்சிட்டு இருக்கு. என்ன அப்டேட் பண்ணணும், அடுத்தது என்ன நம்ம என்னென்னா நம்ம ட்ரீமில் இப்போ இந்த அளவுக்கு வந்தாச்சு, இன்னும் 5 years பேக் அதுக்கு ஒரு ட்ரீம் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம என்னெல்லாம் இன்னும் பொட்டன்ஷியலாட்டு பண்ணணும், அதுக்குண்டான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஃபேமிலி சப்போர்ட்ஸ், கஸ்டமர் சப்போர்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்ஸ், அதுக்கப்புறம் நிறைய நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நம்ம சமூகத்தில் உள்ள மக்கள் எல்லாருமே நம்மளை வந்து சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம அந்த ட்ரீமுக்கு போக முடியும். நம்மளும் மிகப்பெரிய வளர்ச்சி அடையணும். கண்டிப்பாக 20 ஜூன் ஃபெஸ்டிஸோட தேங்கிங்லையும் கண்டிப்பாக நம்ம பெருசாக வரும்னு நம்புகிறோம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்பெண்டிங் த டைம் வித் அஸ். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஒரு நெக்ஸ்ட் ஒரு 5 years அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு வச்சுருக்கிறீங்களா? இந்த கனவுல வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு ப்ராசஸஸ், டெக்னாலஜி வைஸ் எல்லாமே நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இதெல்லாமே சீக்கிரமாக இன்வெஸ்ட் பண்ணி அந்த 5 years நீங்கள் ரெடி ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த போல்ட் மூவ் பாட்காஸ்ட். ஸோ இது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ த இன்டென்ஷன் பிஹைண்ட் திஸ் பாட்காஸ்ட் இஸ் டு பிரிங் ரியல் என்டர்பிரினர்ஸ், அவங்களோட ரியல் ஸ்டோரிஸ் and how they have scaled their business beyond 1 crore. ஸோ அப்படிங்கிறத நம்ம கவர் பண்ணுறதுக்காக தான் இந்த பாட்காஸ்ட் சீரீஸ் நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ இந்த பாட்காஸ்ட் சீரீஸில் வந்து we want to bring the raw and conversational the stories behind their journey. Okay, no motivational things, just pure real raw conversations. ஸோ இந்த சீரீஸ் உங்களுக்கு ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் திஸ். ஸோ இன்னொரு சீரீஸில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான என்டர்பிரினர்ஸ் கூட we will uncover the secret behind their success story. Until then, thank you so much. This is JD Festus from the Bold Move podcast.